அதனால இந்த 4 விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, இன்றைய தினம் மிக மிக சிறந்தாலும் உங்களது காதல் வாழ்க்கையில புலன்கள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன் எப்படி இருக்கீங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களையும் டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் முழு ராசி பலன்களையும் நீங்கள் முழுவதுமாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க. மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமைக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் வியாழக்கிழமை தினங்க. இன்றைய தினத்திற்கான நம்ம இந்த மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசி அதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார். மேலும் குரு பார்வையானது 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்க்கிறது. மேலும் 2ஆம் இடத்தில் புதன் பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று காணப்படுகிறார். புதன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிர் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுதுங்க. புதன் பகவானின் பார்வையானது மிக மிக அருமையான ஒரு யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கு. எனவே புதன் பார்வை மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவுகள், வருமா வராதான் நீங்க யோசிச்சுட்டு இருந்தமான பணவரவுகள் இன்னைக்கு கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பலவிதமான நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பண வரவுகள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களது நிர்வாக திறமையானது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு புரிய வரும். உங்களது நிர்வாக திறமை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அலுவலக பணிகளில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் ஏற்படுங்க. உங்களது நிர்வாகத்திற்கு கீழ் உள்ள அனைவருமே உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களது கூட பணிபுரிய ஊழியர்கள் அனைவருமே உங்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தரதுனால கண்டிப்பா உங்களது நிர்வாக திறமை மற்றவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நன்கு புரியக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நாளாக இன்று தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்க பரந்த மனதோட, மேலும் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷனோட ஒரு தூண்டுகோலோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது தன்னம்பிக்கையும் உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கண்டிப்பாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற உதவிகரமாக மாற்றி தருங்க. எனவே பரந்த மனதோடு இருக்க முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினம் 4 விஷயங்களை நீங்க விட்டொழிக்க வேண்டியதுங்க. பயம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் ஆகிய 4 விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அறவே ஒதுக்கிவிட வேண்டியது ரொம்ப அவசியம். நெகட்டிவான உணர்ச்சிகளை விட்டொழிச்சிட்டீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு அது உதவிகரமா இருக்குங்க. எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் இயல்பாவே அது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா உங்களுக்கு சேமிப்பு பணம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால சேவிங்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுடைய சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய நிதிச்சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. எனவே கண்டிப்பா மனமகிழ்ச்சி அதன் மூலமாகவும் இருக்குங்க. இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறையாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை ஒதுக்கி அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. நீங்க உங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க அப்படின்றத உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உணர வேண்டும். எனவே அதற்காக அவர்களுடன் நேரத்தை நீங்க செலவிடுங்க. புகாருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் தராதீங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுடைய புலன்கள் எல்லாமே காதல் அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. காதல் வாழ்க்கை வெறும் புலன் இன்பத்தை மட்டும் பொறுத்தது இல்லை அப்படின்னாலும் இன்றைய தினம் உங்களுக்கு
உங்களது புலன்கள் எல்லாமே காதல் அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அலுவலக பணிகளை தகுந்த பாராட்டுகள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்குங்க. காரியங்களில் வெற்றிகளை பெற நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. பரந்த மனசோட இருங்க. கண்டிப்பா எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சது அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்றதுல கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க. அதுக்காக நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களது இந்த உலகமே இன்னைக்கே முடியுது அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பிலிருந்து உங்களை யாராலும் பிரிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நல்ல பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையப்பெறுதுங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துடும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. சாம்பல் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நம்ம மீனராசி நண்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க. பணம் வெவ்வேறு வழியில் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீண்ட நாள் வர கடன்கள் கூட இப்போ வசூலாகும். உங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உடைமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கணும் ஒரு லிஸ்ட்டை போட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களது உடைமைகள் ஏதாவது திருடு போக வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியங்க. ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது ஆக வேண்டியிருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான நிலைகள் மாறி உங்களுக்கு உடனடியாக உங்களது காரியங்களை நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். நல்ல அறிகுறிகள் தெரியுங்க. உங்களது அலுவலக பணிகளை புதுமையான நல்ல சூழல் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அது சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இதன் மூலமாக எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கும் தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நீங்கள் பெறுவதற்கு ஏதுவாக வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு நான் கிட்டத்தட்ட 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் அது கண்டிப்பாக சாதித்திட முடியும். ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் வீடியோக்கள் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எதுவும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.